இந்த படத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவங்க ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருக்காங்க. இயக்குனர் அமீர் இயக்கத்துல நடிகர் சூர்யா, த்ரிஷா, லைலா இவங்க நடிச்ச படம் தான் மௌனம் பேசியதே. 2002ஆம் ஆண்டு இந்த படம் வெளியாச்சு, நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த படம் வர பிப்ரவரி 13ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆகுது. சில தினத்துக்கு முன்னாடி மௌனம் பேசியதே ரீ ரிலீஸ் அப்படிங்கறத பத்தி சூர்யா, லைலா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப த்ரிஷா அவங்களும் வீடியோவை வெளியிட்டாங்க. அவங்க பேசின வீடியோல என்னோட முதல் படமான மௌனம் பேசியதே பிப்ரவரி 13ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பாருங்க. காதலர் தின வாரத்துல வெளியாகிறதுனால இந்த படம் ஸ்பெஷலா இருக்கு. எப்பவுமே இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்துல இருந்துதான் எனக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் இயர் சினிமாவில அமீர் சாரோட பாத்தீங்கன்னா நான் பணியாற்றி இருக்கேன். இந்த படத்தோட படப்பிடிப்பு தளத்துல வீட்டுல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். படத்தோட படப்பிடிப்பு தளத்துல அவ்வளோ எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாருமே குடும்பம் போல பழகுவாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு தளத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். என்னுடைய முதல் ரிலீஸ் சூர்யா கூட தான் நடந்துச்சு. இப்ப என்னுடைய அடுத்த படத்தோட கருப்பு ரிலீஸும் சூர்யா அவர் கூட தான் நடக்க இருக்கு. அதே போல லைலா அவங்க கூட பணியாற்றியதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, லைலா அவங்க கூட பணியாற்றியது அந்த படத்துல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த படத்துல பணியாற்றிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காலத்துல மறுபடியும் இந்த ஒரு 2025ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதுவும் கில்லி, மங்காத்தா இந்த படம் எல்லாம் நல்ல வசூலையும் பெற்றிருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப காதலர் தினத்தை முன்னிட்டு மௌனம் பேசியதே படம் வர்றதும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த ரீ ரிலீஸ்க்காக ஃபேன்ஸும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட அடுத்த படத்துக்காக அடுத்த அப்டேட் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த ரீ ரிலீஸ் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சூர்யா அவரும் லைலா அவங்க கூட இந்த படத்தை பத்தி எல்லாம் பேசி வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. காதலர் தினம் வர்றதுனால கண்டிப்பா இந்த காதலர் தினத்துல இந்த ரீ ரிலீஸ் படமும் நல்ல வசூல் பெறும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கதையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படமும் பயங்கர ஹிட் ஆச்சு. இப்ப மறுபடியும் இதை தியேட்டர்ல பார்க்க ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.